விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சதுரகிரி மலையில் உள்ள சுந்தர மகாலிங்கம் கோவிலில் இன்று ஆடி அமாவாசையை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்த வண்ணமாக உள்ளனர். இதுகுறித்த நேரடி தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் மைதீன் ஷாகுல் ஹமீத். 4500 அடி உயரத்தில் இந்த மலைக்கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த மலைக்கோயிலுக்கு ஒவ்வொரு மாதமும் அமாவாசை பௌர்ணமி நாட்கள்லையும் சனி ஞாயிறு கிழமைகளையும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருவது வழக்கம். இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த மே 17 அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு திடீரென்று ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளத்தில் சிக்கி 8 பேர் உயிரிழந்தாங்க. அதனைத் தொடர்ந்து இந்த மலைக்கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டது வருவதற்கு. இந்த கோயிலுக்கு மாதம் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் 3 நாட்கள் பக்தர்கள் அனுமதிக்கலாம்னு முடிவு பண்ணாங்க. கடந்த 3 மாதங்களாக அப்படிதான் பக்தர்கள் அனுமதிச்சிட்டு இருந்த சூழ்நிலையில் இந்த ஆடி அமாவாசை வந்துச்சு. பொதுவாக ஆடி அமாவாசை ஒவ்வொரு வருஷத்துக்கும் 5 லட்சம் பக்தர்கள் குவிவது வழக்கம். அதனால அந்த ஆடி அமாவாசைக்காக கடந்த 8ஆம் தேதியிலிருந்து வருகிற 18ஆம் தேதி வரையும் பக்தர்கள் அனுமதிக்கிறாங்க. காலையில் 6 மணியிலிருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் அனுமதிக்கிறாங்க. மதுரை மாவட்ட எஸ்பி தலைமையில் பார்த்தீங்க அப்படின்னா 650 போலீசார் 8 டிஎஸ்பி தலைமையில் ஆங்காங்க பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. விருதுநகர் மாவட்ட எஸ்பி தலைமையில் கீழே அடிவாரத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தீயணைப்பு துறையினர், வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் அடங்கிய 5 துறையினர் அடங்கிய குழுக்கள் அமைக்கப்பட்டு 5 இடங்களில் செக் போஸ்ட் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு.